தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து உரிமை கோருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக புறப்பட்டார் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து உரிமை கோருகிறார் நரேந்திர மோடி. என்டிஏ நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து உரிமை கோருகிறார் நரேந்திர மோடி. மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக நரேந்திர மோடி புறப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து உரிமை கோருவதற்காக நரேந்திர மோடி தற்போது புறப்பட்டுள்ளார். மூன்றாவது முறையாக உரிமை கோருவதற்காக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டு சென்றுள்ளார் ஆளுநர் மாளிகையை நோக்கி. இது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை பார்த்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக வந்திருக்கின்றார். தற்போது நாம் ராஷ்டிரபதி பவனுக்கு வெளியிலே தான் நின்று கொண்டிருக்கிறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையின் அருகில் நின்று தற்போது நாம் இந்த செய்தியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை கோருவதற்காக வந்திருக்கின்றார். இன்று காலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். பாஜகவினுடைய அதாவது ஆளும் தரப்பினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் எவரோ அவர்தான் பிரதமராக இருப்பார் என்ற அடிப்படையிலே பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக அவர் பிரதமர் பதவி ஏற்க இருக்கின்றார். ஏற்கனவே 2014, 2019 என 2 முறை தொடர்ந்து பிரதமராக இருந்த நிலையில் தற்போது மூன்றாவது முறையும் பிரதமராக அவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகை வந்திருக்கின்றார். அதாவது சட்டப்படி மரபுப்படி செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த கட்சியை குடியரசுத் தலைவர் அழைப்பார். அதே போல அரசியல் கட்சிகளும் தங்களிடம் இருக்கும் பெரும்பான்மையை காண்பித்து குடியரசுத் தலைவரிடம் தாங்கள் ஆட்சி அமைக்க விரும்புவதாக அதற்காக தங்களை அழைக்க வேண்டும் எனவும் அவர்கள் அந்த பரிந்துரையை கொடுப்பார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தற்போது பிரதமர் மோடி பரிந்துரை கடிதத்தோடு சென்றிருக்கின்றார். பாஜகவினுடைய அந்த எம்பிக்கள் மட்டுமில்லாமல் என்டிஏ எம்பிக்கள் என மொத்தமாக சேர்த்து 293 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமில்லாமல் சுயேட்சைகளாக வெற்றி பெற்ற சுமார் 10 எம்பிக்களுடைய ஆதரவும் இன்றைய தினம் என்டிஏ ஆலோசனை கூட்டத்திலே அவர்களும் பங்கேற்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 300 கடந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தற்போது அந்த ஆதரவு கடிதத்துடன் வந்து குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். இன்னும் கிழமை 6 மணிக்கு இதே இடத்தில்தான் பிரதமராக பதவியேற்பதற்கான அந்த பிரம்மாண்ட நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை மாலை பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. அதற்காக பன்னாட்டு தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் அந்த பதவியேற்பு விழாவிற்கான அந்த விஷயங்கள் குறித்து பேசுவதற்காகவும் முன்னதாக ஆட்சி அமைப்பதற்கான அந்த அனுமதியை கோருவதற்கான தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகை வந்திருக்கின்றார். வரக்கூடிய அந்த 9ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் அவரோடு சேர்ந்து பல அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிற்கு இந்த முறை மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படுமா, யார் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அமைச்சராக இடம்பெறப் போகிறார் என்றெல்லாம் பெரும் கருத்துக்கள் தற்போது பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவரா இவரா என்று பலரும் பலவிதமான யூகங்களை தெரிவித்து வருகிறார்கள். அநேகமாக இன்று அல்லது நாளை அமைச்சரவை பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தற்போது ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை
உரிமையை கோர சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அமைச்சரவை பட்டியலையும் குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார் என தெரிய வருகின்றது. ஏனென்றால் பதவியேற்பு விழாவின் போது முதலில் பிரதமரும் அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த முறையும் கூட முதலில் பிரதமர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களும் அன்றைய தினமே பதவியேற்றுக் கொண்டார்கள். அதே போல இந்த ஆண்டும் நடைபெறும் என இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கக்கூடிய நிலையில் தற்போது அமைச்சரவை பட்டியலும் குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே தற்போது பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு உள்ளே சென்றிருக்கின்றார். என்டிஏ தலைவர்கள் சிலரும் உடன் இருப்பதாக கூறப்படுகின்றது. அவர்கள் உள்ளே சென்று குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தன்னுடைய ஆதரவு கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்திருக்கின்றார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்களுடைய கையொப்பம் பெற்ற கடிதம் அவரிடம் இருக்கின்றது. எனவே அந்த கடிதத்தை கொடுத்து தங்களிடம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நிரூபித்து அவர் இந்த ஆட்சி அமைக்க இருக்கின்றார். முன்னதாக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக, காங்கிரஸ் என்ற எந்த பெரிய கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதாவது 272 எம்பிக்கள் எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சி அமைக்க முடியும். கடந்த 2 முறையும் பெரும்பான்மை பெற்ற பாஜக இந்த முறை பெரும்பான்மை பெறவில்லை. எனவே தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஆதரவின் அடிப்படையில் அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக கடந்த 2 நாட்களாக டெல்லியில் இரவு பகல் பாராமல் தலைவர்கள் இல்லங்களில் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமில்லாமல் என்டிஏ அலையன்ஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள், அதாவது தெலுங்கு தேசம், அதேபோல ஐக்கிய ஜனதாதள் உள்ளிட்ட அந்த பிற கட்சிகள் சேர்த்து அந்த கட்சியினுடைய தலைவர்களும் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய தங்கள் அலுவலகத்தில் முகாமிட்டு தங்கள் கட்சியை சார்ந்த எம்பிக்களை வரவழைத்து அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய குறிக்கோள் எப்படியாவது கூடுதலாக சில அமைச்சர் பதவிகளை கேட்டு பெற்றுவிட வேண்டும், சபாநாயகர் பதவியை பெற வேண்டும் என்றும் முன்பு கருதினார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. நாங்களே சபாநாயகர் பதவியை வைத்துக் கொள்வோம் என பாஜக மறுத்துவிட்டது. இந்த நிலையில் கூடுதலாக சில கேபினெட் அமைச்சர்களை கேட்டு பெற வேண்டும் என்று பல கட்சிகளும் போட்டா போட்டி போட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் முக்கிய துறைகள் தங்கள் கைவசம் வைத்துக் கொண்டு மற்ற துறைகளை கூட்டணி கட்சியினருக்கு விட்டுக் கொடுக்க பாஜக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இதுபோன்ற அரசியல் பரபரப்புகள் தொடர்ந்து காய் நகர்த்தல்கள் போன்றவையெல்லாம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த ஒப்புதல், அவர்களை சமரசம் செய்வது போன்றவையெல்லாம் நடைபெற்று முடிந்து தற்போது அடுத்த கட்டத்திற்கு இந்த நகர்வுகள் வந்திருக்கின்றது. அதாவது இன்னும் 2 தினங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக இன்றைய தினம் பெறப்பட்ட அந்த ஆதரவு கடிதங்களை கொண்டு வந்து குடியரசுத் தலைவரிடம் கொடுத்திருக்கின்றார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மைக்கும் கூடுதலான இடங்களை வைத்திருப்பதாக, அதிகமான எம்பிக்கள் எங்கள் வசம் இருக்கிறார்கள், எனவே ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருகிறோம் என்று தற்போது கடிதத்தை கொடுத்திருக்கின்றார், உரிமை கோரியிருக்கின்றார். எனவே இந்த கடிதத்தினுடைய அடிப்படையிலே பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க அழைக்கப்படுவார் என்பதுதான் மரபு. ஏனென்றால் பெரும்பான்மை யார் வசம் இருக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் நாளை மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு இதே இடத்தில், அதாவது இந்த குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வெளியில் தான் பிரம்மாண்டமாக இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கின்றது. இதற்கு முந்தைய ஆண்டுகள் கூட தொடர்ச்சியாக 6 ஆண்டுகளாக இந்த இடத்தில் தான் நடைபெற்று வருகிறது. எனவே அதனையொட்டி இந்த ஆண்டும் இந்த இடத்திலேதான், ராஷ்டிரபதி பவனுக்கு வெளியிலே, குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வெளியிலேதான் நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியிலேதான் பிரம்மாண்டமாக இந்த விழா என்பது நடத்தப்பட இருக்கின்றது. அதற்கு தேவையான ஏற்பாடுகள், அலங்கரிக்கக்கூடிய பணிகள் போன்றவையெல்லாம் நாளை முதல் நடைபெற இருப்பதாக இங்கே பராமரிப்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதே போல தற்போது பிரதமர் மோடி உள்ளே சென்று குடியரசுத் தலைவரிடம் கடிதத்தை கொடுத்து விட்டார் என்று நமக்கு தகவல் கிடைக்கின்றது. ஆதரவு கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருக்கின்றார். ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்த ஒரு தேர்தல் திருவிழா என்பது கடந்த 45 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் தொடங்கி பிறகு 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்து இறுதியில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தற்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைக்கின்றது. எனவே இந்த கூட்டணி மந்திரி சபையில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள், தெலுங்கு தேசம் கட்சிக்கு எத்தனை மினிஸ்டர் கொடுக்க போகிறார்கள், அதே போல நிதிஷ்குமார் அவர்களுடைய ஐக்கிய ஜனதாதள் பார்ட்டிக்கு எத்தனை அந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருக்கின்றது, கேபினெட் அமைச்சர் எத்தனை,
இணை அமைச்சர்கள் MOS என்று சொல்லக்கூடிய இணை அமைச்சர்கள் எத்தனை பதவி கொடுக்க போகிறது என்பதெல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கடிதம் கொடுத்த பிறகு அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வரலாம் என கூறப்படுகின்றது. இன்று இரவு அல்லது நாளை இதற்கான அந்த தகவல்கள் நமக்கு தெரிய வரும். ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுவது வழக்கம். இந்த முறை கேரளாவில் இருந்தும் பாஜக ஒரு இடம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநிலத்திற்கும் அமைச்சர் பதவி என்பது வழங்கப்படும் என்றும், ஏற்கனவே கடந்த முறை இருந்தாலும் கூட இந்த முறை ஒரு கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டிலிருந்து பாஜகவிற்கு எம்பிக்கள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம், அங்கு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் மற்றபடி ராஜ்யசபா மூலமாக மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த முறை ஜெய்சங்கர், அதே போல நிர்மலா சீதாராமன், எல் முருகன் ஆகியோர் அமைச்சர்களாக இருந்து வந்தார்கள். அவர்களில் யாருக்கேனும் மீண்டும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது புதுமுகங்கள் யாரேனும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக அந்த மாளிகைக்குள் சென்றிருக்கின்றார். குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆதரவு கடிதத்தையும் கொடுத்திருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.